இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அப்படி இல்லன்னா மெர்ஜ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல லைவாவே பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யுஏஎனுக்கு கீழ 2 மெம்பர் ஐடி அதாவது 2 கம்பெனி இல்ல 3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆன்லைன்ல அவங்களோட அக்கவுண்ட்ட வந்து எப்படி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி இந்த வீடியோல லைவாவே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இத வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த யுஏஎனுக்கு கீழ இருக்கக்கூடிய மெம்பர் ஐடிய வந்து மெர்ஜ் பண்ண போறீங்களோ, அந்த யுஏஎன வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சர்வீஸ் ஹிஸ்டரிய வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா 2 கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் எண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி மெம்பர் ஐடிய தான் வந்து செகண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் ப்ரீவியஸ் கம்பெனிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம இந்த கம்பெனில இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் அக்கவுண்ட்ல வந்து நமக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து போடல அப்படின்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். அப்படி இருக்கிறப்போ ப்ரீவியஸ் கம்பெனில நம்ம வந்து எந்த கம்பெனில அதிகமா அமௌண்ட் இருக்கோ அந்த பர்ட்டிகுலர் கம்பெனிய வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்படி நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட்க்கு போட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து 2 கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு. இத வந்து மெர்ஜ் பண்ணல. மெர்ஜ் பண்ணாம இப்போ இவர் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டாரு அப்படின்னா, அவரோட கிளைம் வந்து ரிஜெக்டட் தான் ஆகும் 100%. ஸோ இது வந்து ரிஜெக்டட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் கம்பெனிய பிரசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஃபினட்டா கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. அதர்வைஸ் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். பட் நீங்க வந்துட்டு பிஎஃப் அப்படிங்கிற ஒண்ண வந்துட்டு நீங்க கம்பெனிய விட்டு வெளிய வர்ற வரைக்கும் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாம அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல நீங்க வந்து கிளைம் பண்ணும்போது நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெம்பர் ஐடிய வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மெம்பர் ஐடிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஆஃப் எண்டுக்கும் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப் இருக்கணும். அதாவது இந்த கம்பெனில ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண மாரி டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த கம்பெனில ரிலீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனில டேட் ஆஃப் ஜாயினிங் இருந்தது அப்படின்னா, அதுக்கு பேரு ஓவர்லாப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சேம் டைம் 2 கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு பேரு ஓவர்லாப்பிங். அந்த மாரி இருந்ததுன்னா ஆன்லைன்ல கிளைம் பண்ண முடியாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் ஆன்லைன்ல கிளைம் பண்ண முடியாதுன்னா, ஆஃப்லைன்ல ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் வந்து 1 நாள் 2 நாள் டிஃபரெண்ட் இருந்ததுன்னா, நீங்க வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங்கோ இல்ல டேட் ஆஃப் எண்டையோ கரெக்ஷன் பண்ணி இந்த 2க்கும் வந்து டிஃபரெண்ட் ஒரு 3 டேஸ் இருக்கிற மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி உங்களால பண்ண முடியாது. இதுல வந்து கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல 2022லயே ஜாயின் பண்ண மாரி இருக்கு அப்படின்னா, அது ஓவர்லாப்பிங் தான். அத வந்து கரெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க இந்த கம்பெனில ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதாவது இந்த செகண்ட் கம்பெனி எந்த பிஎஃப் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க போயிட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வாங்கி இந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் குடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதோட ஸ்கீம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண வேண்டியது வரும். அதனால ஸ்கீம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கீம் சர்டிஃபிகேட் இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் டேட் ஆஃப் எண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸ் வந்து கேப் இருக்கு. அதனால இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதனால இப்போ வந்து இவரோட அக்கவுண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாட்டம்க்கு வந்தீங்க அப்படின்னா, இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமான ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், பிரசன்ட் எம்ப்ளாயர். எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரசன்ட் எம்ப்ளாயர சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டோம் அப்படின்னா, இந்த ரிக்வெஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, இந்த ரிக்வெஸ்ட்க்கு அப்ரூவல் பண்ண அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ற கம்பெனிக்கு உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லன்னா நீங்க எந்த கம்பெனில இப்போ வேலை செய்யல வெளிய வந்துட்டேன் அப்படின்னாலும், நீங்க லாஸ்ட்டா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனிக்கு தான் இந்த ரிக்வெஸ்ட் வந்து போகும். ஸோ இதுக்கு பேரு தான் பிரசன்ட் எம்ப்ளாயர். இதே இது ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கம்பெனில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து ரிக்வெஸ்ட் போணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரசன்ட் கம்பெனில ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, இல்ல ப்ரீவியஸ் கம்பெனில ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓல்டு கம்பெனில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா, அந்த கம்பெனில நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் கம்பெனிய வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு பிரசன்ட் எம்ப்ளாயர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசன்ட் எம்ப்ளாயர சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி நான் பிரசன்ட் எம்ப்ளாயர தான் சூஸ் பண்றது. ஸோ அப்பதான் வந்துட்டு நம்மளோட கரண்ட்ல ஒர்க் பண்ற கம்பெனிக்கு ரிக்வெஸ்ட் போகும். ஸோ கரண்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்காகவாது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காப்பி பண்ண மெம்பர் ஐடி இங்க பேஸ்ட் பண்ணணும். இதே இது 2 யுஏஎன்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த யுஏஎன் நம்பர வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஐடிய வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அங்க காப்பி பண்ண மெம்பர் ஐடிய பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு கெட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் டீடைல் கொடுத்ததுமே அந்த
அந்த கம்பெனி பத்தின டீடைல் வந்து கீழ உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதில வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இத மட்டும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழவே வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யுஏஎனுக்கு கீழ இருக்கக்கூடிய கம்பெனிய தான் நான் வந்து மெர்ஜ் பண்றேன். இந்த கம்பெனிய நீங்க வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் லாஸ்ட்டா எந்த மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகுதோ அந்த மெம்பர் ஐடிக்கு தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அத வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து இதில இல்ல அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அந்த மாரிலாம் ஆப்ஷன் வந்து ஓப்பனே ஆகாது. ஸோ நீங்க வந்து எந்த ப்ரீவியஸ் கம்பெனிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் லாஸ்ட்டா எந்த மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகுதோ அங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து என்டர் பண்ணி சப்மிட் குடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணியிருக்கேன். ஓடிபி என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து சப்மிட் குடுக்குறேன். ஸோ சப்மிட் குடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்சஸ் ஆயிருச்சு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு இது மாரி விழும். ஸோ கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிளைமோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட்டட் ஆயிருச்சு. ஸோ இதோட வந்து உங்களோட வேலை வந்து முடிஞ்சிராது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து பிரிண்டபிள் ஃபார்ம் 13 அப்படின்னு இருக்கும். இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டேட் ஒண்ணு போட்டு நீங்க வந்து பிரசன்ட் எம்ப்ளாயர் கிட்ட வந்து குடுக்கணும். நீங்க வந்து பிரசன்ட் கம்பெனிய தான் சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இப்போ பிரசன்ட் கம்பெனிய சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் எம்ப்ளாயர் லாஸ்ட்டா எந்த மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகுதோ இப்போ கரண்ட்ல வொர்க் பண்ண மெம்பர் ஐடி தான் வந்து லாஸ்ட் மெம்பர் ஐடியா ஷோ ஆகும். ஸோ அந்த கம்பெனில கொண்டு போயிட்டு இந்த பிரிண்டபிள் ஃபார்ம வந்துட்டு ஒரு சைன் போட்டு குடுத்துருங்க. ஒருவேளை நீங்க வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயர சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த கம்பெனில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த கம்பெனிக்கு கொண்டு இந்த ஃபார்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு அங்க கொண்டு குடுக்கணும். ஸோ இத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா தான் இத வந்து பார்த்துட்டு சரி இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்க்கு அவங்க வந்து அப்ரூவல் குடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்ரூவல் குடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ பிஎஃப் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்ரூவல் குடுப்பாங்க. அவங்க அப்ரூவல் குடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு மெம்பர் ஐடில இருந்து இன்னொரு மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஎஃப் அக்கவுண்டோட பாஸ்புக்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதில வந்து எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2 அமௌண்ட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவாது. பென்ஷனோட பழைய அக்கவுண்டும் இப்போ நீங்க கரண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்களா 2 அக்கவுண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். பட் அத வந்து நம்ம பிசிக்கலா பார்க்கலாம் முடியாது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் ஆயிரும். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2ம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா, கிரெடிட்டட் ஆயிருச்சா அப்படிங்கிறத மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் போட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு கிளைம் ஆகும். கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. ஸோ நெறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆக தான் செய்யும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய மெம்பர் ஐடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஒரு யுஏஎனுக்கு கீழ இருக்கக்கூடிய 2 மெம்பர் ஐடியோ இல்ல 3 மெம்பர் ஐடி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற டீடைல் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 கம்பெனிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இது மாதிரி ஒன் பை ஒன்னா ஒரே டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க. கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்க வந்து ஒரு மெம்பர் ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமௌண்ட் கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த மெம்பர் ஐடிய ட்ரான்ஸ்ஃபர் போட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கம்பெனி இருக்குன்னா 4யுமே ஒன் பை ஒன்னா இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போடுங்க. ஸோ எல்லா ரிக்வெஸ்ட்டும் சப்மிட்டட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவல் குடுக்கும்போது ஈஸியா மொத்தமா அப்ரூவல் குடுத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரே டைம்க்குள்ள உங்களுக்கு வந்து எல்லா மெம்பர் ஐடியும் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ அதனால தான் வந்து சொல்றது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.